ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவன் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அறம். அவன் தப்பு பண்ணுறான் அப்போ நானும் பண்ணுவேங்கிறது எப்படி அறம்? அவன் தப்பு பண்ணுறான் நானும் பண்ணுவேன்னு சொல்லலை. அவன் வந்துட்டு நான் வந்து ஹியூமர் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே, அவர் சொல்கிறது திட்டு, நான் சொல்கிறது ஹியூமரை பற்றி தான் சொல்லுவேன். ஹியூமர் அப்படிங்கிற ஒரு போர்வையின் கீழே நம்ம ஆபாசத்தை கொண்டு வர்றாங்கல்ல சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆபாசம்னா அது கெட்ட வார்த்தையாக இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், கெட்ட காட்சியாக இருக்கலாம். நான் எல்லாத்தையும் அந்த பட்டியலில் கொண்டு வரேன். ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அவர் அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது? அது ஒரு ஆடியன்ஸை பொறுத்து தான். அகைன் இப்போ 18+ போறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ 18+ மேலே பார்க்காதீங்க, டைட்டிலே போட்டுறாரு 18+னா ஹூஸ் பாதர்ட்? யூடியூப் உங்களுக்கே தெரியும், யூடியூப் 18+ நீங்கள் வந்துட்டு அந்த இது போட்டிங்கனால, இமோஜி போட்டிங்கனால 18 வயசுக்குள்ள காட்டவே மாட்டேங்குது. ஆனால் அப்பா அம்மாவுடைய ஐடியா லிங்க் பண்ணி தான் நிறைய பசங்க பார்த்தீங்களா? அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்? பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு அதுதான் திரும்ப கேட்குறேன். ஒரு அப்பா ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஒரு ஆசிரியர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஆனால் ஏன் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடாது? ஏன்னா எங்களோட டார்கெட் அவங்க கிடையாது.